வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய ஆடைகள் அகற்றப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பாராளுமன்றத்தில் இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். வெளியே மைக்கு கிடைத்தால் பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஏன் பாராளுமன்றத்தில் இதை குறித்து வாய் திறக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இந்திய நாடே ஒன்றாக திரண்டு தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய நபர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லும் போதும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்த தர்மேந்திர பிரதானை ஏன் காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? There on the streets of Delhi who want justice for the students, who want the demands of this movement to be met. And we have said this very clearly. What happened on 20th was a trailer. If the government doesn't agree, millions more will come to Delhi, because this time will not hold back, will not stay silent. We have seen too much, we have witnessed too much, we have experienced too much. 20th July ko the way the police behaved, we have seen it all now. So the government really needs to get its act together, otherwise அப்படி யார் இந்த தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2014 இருந்து 2021 வரைக்கும் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் பெட்ரோலியத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர்தான் இந்த தர்மேந்திர பிரதான். இவர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது கேரவன் நாளிதழ் இவருக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் அப்படின்னா, பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய ஃபண்ட் கலெக்டர் இந்த தர்மேந்திர பிரதான் என்று ஒரு கட்டுரையில் எழுதினார்கள். எதற்காக அப்படி எழுதினார்கள்? நான் சொன்னேன் இல்லையா, 2014 2021 வரைக்கும் இவர் பெட்ரோலிய அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் ONGC என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான கச்சா எண்ணெய் நிறுவனம், இந்த எண்ணெய் நிறுவனத்திட்ட இருக்கக்கூடிய CSR ஃபண்டிலிருந்து ஏறத்தாழ 600க்கும் அதிகமான கோடி ரூபாய் சங்க பரிவாரங்களுடைய பல்வேறு நிறுவனங்களுக்கு அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டது. யாராவது மறக்க முடியுமா? அப்படி கொண்டு சேர்த்ததில் ஒரு மிக முக்கியமான பங்காற்றியவர் இந்த தர்மேந்திர பிரதான். அது மட்டுமல்ல, ஒடிஷா என்று சொல்லக்கூடிய மாநிலம், வடக்கில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களை எல்லாம் எப்படியெல்லாமோ ஏதோ ஒரு வழியின் மூலமாக மோடி பாஜக ஆட்சியை கொண்டு வந்து விட்டார். ஆனால் ஒடிஷாவும் மேற்கு வங்கத்திலும் அவர்களுடைய கனவு நடக்கவில்லை. ஆனால் ஒடிஷாவில் அதை சாத்தியப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த நபர் யார் தெரியுமா? இதே தர்மேந்திர பிரதான் என்பதை நீங்கள் மறக்க முடியாது. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒடிஷாவில் மொத்தம் இருக்கக்கூடிய 21 பாராளுமன்ற தொகுதிகள், அதில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். அந்த 20 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றால் இந்த நேரத்தில் மோடி இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்க முடியாது. அப்படி 20 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய நபர். அப்படிப்பட்ட நபரை அவ்வளவு சீக்கிரம் மோடி, எதிர்க்கட்சிகளும் இந்தியாவுடைய மக்களும் சேர்ந்து சொல்லும்போது கை கழுவி விட்டுருவாரா? அது கஷ்டம். ஆனாலும் மாணவர்கள் போராட்டம் வெற்றி பெறும். இங்கே ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் எந்த காலத்திலுமே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்படும் போது அந்தந்த காலத்தில் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஒரு லால் பகதூர் சாஸ்திரியுடைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கணும். 100க்கும் அதிகமான பேர் இறந்து போனார்கள். ஆனால் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தது லால் பகதூர் சாஸ்திரி அல்ல. ஆனால் அதற்கு பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதை நம்ம பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா, நட்வர் சிங், நிதிஷ்குமார், இப்படி ஒரு நீண்ட பட்டியல். இவர்கள் எல்லாமே பல்வேறு நேரங்களில் இவர்களுடைய துறை சார்ந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் போது இவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். ஆனால் 2014 மோடி ஆட்சிக்கு வருகிறார். 2015 IPL ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அப்போ இந்த ஊழல் தொடர்பாக பாஜக கட்சியை சார்ந்த சுஷ்மா ஸ்வராஜும் வசுந்தரா ராஜ சிந்தே இவங்க 2 பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் உட்பட பல பேர் கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள். அப்போது அன்றைக்கு பாஜகவினுடைய, நம்முடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? இட்ஸ் நாட் ஏ காங்கிரஸ் கவர்மெண்ட், இட்ஸ் ஏ NDA கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். அப்போ என்ன அப்படின்னா, தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இவர்களுடைய கட்சிக்கு வரும்போது இவர்கள் சுத்தமானவர்களாக மாறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம்.
சுத்தமானவர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக இவர்களுடைய கட்சி மாறுகிறதை பார்க்கிறோம். பெரும் குற்றவாளிகள் இவர்களுடைய கட்சியில் வரும்போது பாதுகாக்கப்படுபவர்களாக மாற்றுகிறோம். இவர்களுடைய கட்சியிலிருந்து பெரும் குற்றங்களை செய்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறவர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒன்றுமில்லைங்க, மோடியினுடைய விவசாய கொள்கைகளுக்கு எதிராக விவசாய பெருமக்கள் ஒரு நீண்ட போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 600க்கும் அதிகமான விவசாயிகள் இறந்து போனார்கள். ஆனால் அதற்கு பொறுப்பேற்று அன்றைக்கு விவசாயத்துறை அமைச்சராக இருந்த நபர் ராஜினாமா செய்தாரா? இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, இவங்க தொடர்ந்து இதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க, ஆணவமாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை அது நடக்குமா? இப்போ செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் டெல்லியில் பெரும்பாலான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே மூடப்படுகிறது. மோடி பயத்தின் உச்சியில் இருக்கிறார், அமித்ஷா பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். ஏன்னா இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அறவழியிலான போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக டெல்லியை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே பெரும்பாலான இடங்களெல்லாம் இன்றைக்கு அது தொடர்பான போராட்டங்கள் இன்றைக்கு வெடித்து கிளம்பி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கேரளாவில் இந்த போராட்டம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு களத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஸ்தாபகனாக இருக்கக்கூடிய அபிஜித் டிப்கே தெளிவாக சொல்கிறார், கடந்த காலங்களில் நீங்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தினா அதை அச்சத்தின் மூலமாக ஒடுக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆனால் இனி உங்களுடைய இந்த மாதிரியான மிரட்டலுக்கும் முரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்பதை சொல்லியிருக்கிறார், செய்தும் காட்டியிருக்கிறார். மோடி அமித்ஷாவினுடைய ஆணவத்திற்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்டி வெற்றி பெற முடியும் என்பதை அபிஜித் டிப்கே காட்டியிருக்கிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி காட்டியிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் காட்டியிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் நிச்சயமாக பதவி விலகியே ஆக வேண்டும். அது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.